ஜனதாதள் கட்சி, அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார். தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு? மாமனார் கிட்ட இருந்து மாப்பிள்ளை எடுத்துட்ட கட்சி, அடுத்தது பையனுக்கு போக போகுது. அந்த கட்சி வாரிசு அரசியல் அவருக்கு படல. அதனால அவரோட கூட்டணி வைத்துக் கொண்டால் வாரிசு கிடையாது, அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி, அவருடைய கட்சியில சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்லுகிற ஒரு அது குற்றச்சாட்டாவே நான் பார்க்கல, நான் பார்க்கவும் கூடாது. அப்படி அது போயிடுது. அவரோட எதிர்த்தா வாரிசு. அதனால இது வந்து ஒரு போரிங் ஆர்குமெண்ட், ஒரு டயர்ட் ஆர்குமெண்ட். இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியே கிடையாது இந்த ஆர்குமெண்ட். சார், தொடர்ந்து நீங்க சொல்லும் போது பெட்ரோல் சிஸ்டத்தையே பாஜக கவர்மெண்ட் வந்து சொல்றீங்க. பட் மேடம் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு போன கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனதை ஸ்டேட் போர்ட்ல நீங்க சரி, அதை நீங்க செஞ்சது அவங்க இன்னும் அதே அதிமுக வந்து அதை விமர்சனமா வைக்கிறாங்க. காலம் மாற மாற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட திங்கிங்கும் மாறும். ஒரே ஸ்டாட்டிக்கா இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது. நாங்க வந்து எமர்ஜென்சி, நீங்க ஏதாவது சொன்னோம், நீங்க சர்வாதிகாரம் பண்றோம்னு சொன்னா நீங்க எமர்ஜென்சி சொல்லுவீங்க. நீங்க எமர்ஜென்சி அப்படி பார்த்தாக்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து விமர்சனம் செய்ய முடியாது. நாங்க எமர்ஜென்சிக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். இந்திரா காந்தி அவர்களே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். நாங்க வந்து டெல்லி ராயட்ஸுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இவன் கோத்ராக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. அன்னைக்கு இருக்கிற பொசிஷன் இருந்திருக்கலாம். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் திங்கிங் ஆல்சோ இவால்வ்ஸ். We are committed to a federal structure. We want to give more power to the states. பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். which is devolution of power. devolution of power பண்ணணும். அதிகார மையம் ஒரே இடத்துல குவிந்து இருக்க கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட கரண்ட் திங்கிங். அப்ப காங்கிரஸ் கட்சி டீசென்ட்ரலைஸ் பண்ணுவாங்கங்கறது எடுக்கலாமா? டெஃபினட்டா மாநிலங்கள் உரிமையை மதித்து மாநிலங்கள் பல முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமையை காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக கொடுக்கும். மாநில கட்சிகள் அடங்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. சார், வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளரா யாரை நிறுத்த போறீங்க? பிரதமர் வேட்பாளரா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் இல்லையே. நாங்க பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன்னா நீங்க கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் என்றால் 96 தேவகவுடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை. 2004 நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு டாக்டிக். ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது. சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட தேர்தல் சந்திக்கிறது. ஆனா அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான். தட்ஸ் பியாண்ட் மை பே ஸ்டேஷன். ஒரு வலுவான ஒரு கட்சியா காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாததுதான் பிஜேபியுடைய வளர்ச்சியா பாக்குறீங்களா? இல்லாட்டி அவங்க வளர்ந்ததுனால நீங்க உங்களுடைய வாக்குகள் இல்ல? பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல தான் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மெனிஃபிஸ்ட் ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியா கிடையாது. கர்நாடகா வேணா ஒரு அளவுக்கு வந்துட்டு போகுது. ஒரு பெர்மனன்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்துல அந்த இந்துத்துவா கொள்கை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு செக்ஷன்ல இருந்து வரவேற்பு இருக்கிறது. அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள், அதனாலதானே அவசர அவசரமா போய் ஆந்திரால ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. தேவையில்லை இதுக்கு பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையே இல்லை. ஆனா பிஜு ஜனதா தளோட ஒரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டுதான் இருக்காங்க. பஞ்சாப்ல முன்னாடி அகாலிதளோட கூட்டணி வைத்தார்கள், மகாராஷ்டிரால கூட்டணி வச்சிருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளவு செல்வாக்கு. இது ஒரு ஹிந்தி இந்துத்துவா பார்ட்டியா தான் நான் பார்க்கிறேன். ஒரு பேன் இந்தியா பார்ட்டியாவே நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை வந்து இரண்டாம் கட்ட மக்களாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்கிறார். ஸ்டேட் பேங்க் வந்து இப்ப அந்த பெட்டிஷன் வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு மார்ச்க்குள்ள ரிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள ரிப்ளையா டீடைல் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் உத்தரவு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. எஸ்பியோட வாதங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சு மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யுங்க அந்த உத்தரவை டீடைல் கொடுக்க சொல்லிருக்காங்க. வெல்கம் பண்றேன், அதை நான் வெல்கம் பண்றேன். அதை பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப கம்ப்யூட்டரைஸ் டேல வந்து இவங்கனால அந்த டேட்டா கொடுக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. இந்த அந்த பெட்டிஷன்ல வந்து நேம் ஆஃப் தி பர்ச்சேசர் ஆஃப் எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் அண்ட் டினாமினேஷன் ஆஃப் தி பாண்ட்ஸ் செப்பரேட் ஆகும். பாண்ட்ஸ் ரெடிட் பை தி ரெஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி செப்பரேட் ஆகும் கேட்டாங்க. Do you think it is appropriate way to get it? Because can they match the person who எவ்வளவு பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்கு தெரிஞ்சிரும்ல. செப்பரேட்டா தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்புறம் எந்த பார்ட்டிக்கு யார் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து 10%, ஒரு பார்ட்டிக்கு 90%.
என்ன சொல்றாங்க, யார் பர்ச்சேசர்னு சொல்றாங்க, உங்க பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றாங்க, இந்த பர்ச்சேசரோட பாண்ட் அங்க போகுதுன்னு சொல்ல வேண்டாம்ன்றாங்களா? நீதிமன்றம் இப்படி தெரிவிக்கிறத நீங்க பாருங்க. இல்ல, நான் ஆர்டர் படிக்காம என்னால சொல்ல முடியாது. நீங்க சொல்றத வச்சு என்னால சொல்ல முடியாது. ஆர்டர் பார்க்கணும். பட் எனி டிஸ்க்ளோசர் இஸ் வெல்கம். ஏன்னா இப்ப நோ டிஸ்க்ளோசர்ல இருந்து பார்சல் டிஸ்க்ளோசருக்கு வரும். ஃபுல் டிஸ்க்ளோசர் கொஞ்ச நாள்ல வந்துரும் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பார்சல் டிஸ்க்ளோசரா வரும். உங்களை மாதிரி நான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு நடப்பது அது தெரியாது எனக்கு. அதை நான் ஃபுல்லா படிச்சாதான் எனக்கு புரியும். அப்படியே பார்ட் டைமா கூட வந்ததுன்னா கூட சொல்லி பேசுறதா ஒரு வீடியோ அப்பப்போ இல்லையே, அப்படி நான் பேசவே இல்லையே. அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல நீங்க இருந்தீங்களா? நான் அப்படி நான் பேசவே இல்லையே. நான் என்ன பேசுறேன்னு கரெக்டா கோட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். நான் தந்தி டிவிக்கு கொடுத்தேன். தந்தி டிவி நிபுணர் இருந்தாங்கன்னா போடலாம். ஆனா போர் அடிக்கும் 39 நிமிஷம் அது நீங்க பார்க்கணும். அதப்போ அதனால அது கேட்டீங்க. நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. நான் தந்தி டிவியில தமிழ்ல தான் சொன்னேன். அதனால அது கரெக்டா கேட்டு கோட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? அவர் எப்படி பாக்குறீங்க? ஒரு ப்ராபகண்டா மிஷினா பாக்குறேன். கோபல்ஸோட ப்ராபகண்டா மிஷினா நான் மோதியை பாக்குறேன். ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினா பாக்குறேன். அவ்வளவுதான். நான் வேற எதுவும் நான் சொல்லல. ஒரு ப்ராபகண்டா மிஷினா தான் அன்னைக்கும் சொன்னேன். இன்னைக்கும் அவர் ஒரு ப்ராபகண்டா, அதாவது பொய் பிரச்சாரம் செய்வதுதான் ப்ராபகண்டா ஆங்கிலத்துல. அந்த ப்ராபகண்டா செய்யறதுல ஒரு வல்லவரா பாக்குறேன். பொய் பிரச்சாரம் செய்வதிலே கோபல்ஸை போன்ற வல்லவர் என்று தான் சொல்றேனே தவிர வேற எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை. நான் அதான் நான் பேட்டியில் சொன்னேன். ப்ராபகண்டா, பிஜேபியோட ப்ராபகண்டா, மோதியோட ப்ராபகண்டா. ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றது பொய் பிரச்சாரம். இங்க ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது. ஸ்கீம்ஸ் அறிவிச்சா அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு யாரும் பாக்குறதே கிடையாது. நீங்க அவரோட அறிவிப்பு ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறாரு. ஆனா அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பாக்குறது கிடையாது. அதனால ப்ராபகண்டா மட்டும் அது பண்றாருன்னு நான் சொன்னேன். You see, the organs of the media are greatly controlled by the ruling dispensation, and because they control the organs of the media in a great number, and because they control the agencies, the criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them faces the wrath of the law, as we see it today. So in that way, we are not lacking in courage. We are lacking in the platform. We are lacking in the platform because we are being deplatformed and we are being disadvantaged by it. சார், பாஜகவோ இந்துத்துவ கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறீங்க, அதை எதிர்க்கவும் செய்றீங்க. இந்துத்துவக்கு எதிராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதன கொள்கையை எதிர்த்து நீதிமன்றங்கள் நடந்திருக்கு. ஆனா வடநாட்டுல இந்துத்துவாவை எதிர்த்து அவர் பேசுறது ஒரு ப்ராப்ளம் பண்ணப்படுது. காங்கிரஸ் அதுக்கு ஏன் இன்னொரு வட மாநிலங்களில் ஆதரிச்சு பேசணும்? வட மாநிலங்கள்ல என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அதனால அது முடிஞ்சிருச்சு. இந்து மதத்துக்கோ இந்து நம்பிக்கைக்கோ காங்கிரஸ் ஒன்றும் எதிரி கிடையாது. நாங்க மத சார்பின்மை கொள்கையில இருக்கோம். அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று என்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு புரிதல் உண்டு, வடநாட்டுல ஒரு புரிதல் உண்டு. அதை விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. அதனால தமிழ்நாட்டுல நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால எந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள், அவர்களுடைய கருத்துக்களை வைத்து இங்கேயும் அரசியல் நடக்காது. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்கு. அந்த அரசியல் இலக்கணப்படி தான் அரசியல் நடக்கும். அதெல்லாம் கட்சியோட மேலிடம் தான் முடிவு பண்ணணும். எந்த தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும். ஒரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும். அதனால அவங்க கருத்து இருக்கலாம். அதனால அது எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒரு கட்சிக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கும். ஜனநாயக கட்சியில பல கருத்துக்கள் பல பேருக்கு. நீங்க சிறப்பா செயல்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சிப்படி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன். என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன். யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை. எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன். See, every time a constituent member of the India கூட்டணியில நம்ம கூட ஒரு அலையன்ஸ் வராது, இது செட்பேக் தான். பட் we have to deal with the situation. என்ன காரணத்துக்காக
அவர்கள் வந்து திடுதிப்புன்னு அவர்கள் பண்ணார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்று கூட சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் we are still hopeful of some sort of negotiated arrangement with the திரிணாமுல் காங்கிரஸ். அது வந்தா நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புறோம். ஆனா வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியும். Okay? Thank you. பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வர மாதிரி ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி அவர் இப்ப வந்து நடைபயணத்தில் இருக்கார். நடைபயணம் முடித்தவுடன் கண்டிப்பாக வருவார். Definitely, Rahul Gandhi will come for the campaign. மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் சொல்லணும். ஸ்பெசிபிக் சொல்லாம பொதுப்படையா சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட். நீங்க செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்க வந்து வரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதை வந்து நீங்க ஸ்டேட்டோட பங்கிடவே வேண்டாம். தமிழ்நாடு ₹1 வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது ₹2.73. இது ஃபேக்ட். இட்ஸ் an economic fact. இது வந்து பல தமிழ்நாட்டு முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சர் சொல்றாரு, கர்நாடகா சொல்லுது, கேரளா சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க. அதனால the devolution of funds to the states is very unfair. The federal structure வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்கள் வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும். எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும். அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும். மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டாம். பிரதம மந்திரி அலுவலகத்துல போய் எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய பெடரல் ஸ்ட்ரக்சரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். மத்திய அரசுடைய அந்த அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து 17 திட்டங்கள் தமிழகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கு. வீடு கட்டும் திட்டம், கழிப்பறை கட்டக்கூடிய திட்டங்கள், முத்ரா லோனுடைய வங்கிக்கடன் திட்டம், இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. வீடு கட்டும் திட்டம் வந்து 6.8 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பேர் அப்படின்றாங்க. கழிப்பறை கட்டும் வசதியோட மட்டும் வந்து 5.23 லட்சம் பேர் பயன்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து மாநில அரசு தொடர்ச்சியா வந்து மறைக்கிறாங்க. இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சுட்டு கொடுக்கிற சப்சிடி இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். PM ஹவுசிங் ஸ்கீம் நல்லாவே எனக்கு தெரியும். அதுல ₹2 லட்சம் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்காவது இன்னைக்கு இருக்கிற செங்கல், ஜல்லி, கம்பி விலையில ₹2 லட்சம் வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியா நோபல் பிரைஸ் அதை கட்ட முடியாது. இன்னைக்கு வந்து அந்த ஆனா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீம்ல கட்டுறவங்க கடனாளியாக மாறி விடுகிறார். மேன் பவர் காஸ்ட், அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் வச்சீங்கன்னா அதை கட்டவே முடியாது. அதனால இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்றது அவரோட இது ஒரு தவறான பிரச்சாரம். பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியா வந்து பேசுறாரு. திமுக காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பிளேம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க தானே இங்க அரசியல் சக்தியா இருக்கிறோம். எங்களை தானே பிளேம் பண்ண முடியும். DMDK பிளேம் பண்ண முடியாதுல்ல, லெட்டர் பேட் கட்சிகளை பிளேம் பண்ண முடியாதுல்ல. இங்க ஆக்டிவா பொலிட்டிக்கலா அலைவா இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும். அலைவா இருக்கிற பார்ட்டி, கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டி DMK, அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ், அதெல்லாம் பண்ணுவார்.